வணக்கம். 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து இபிஎஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆணைக்கு அறம் என்றால் குதிரைக்கு கூரம் என்று சொல்வதையும், பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கின் விலை சொல்வதையும் வாடிக்கையாக கொண்ட தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நினைத்தால் அரசியல் ரீதியாக அதிமுக செயல்பாடுகளையும் கார்பன் காப்பி அடிக்க தொடங்கியிருப்பது சிரிக்க வைக்கிறது. 2021 தேர்தல் நேரத்தில் திமுக சார்பில் ஸ்டாலின் அளித்த 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 4 ஒரு பங்கை கூட நிறைவேற்றவில்லை என்ற உண்மையையும் மக்களுக்கு நாங்கள் நாள்தோறும் சொல்லி வருகிறோம். கவர்ச்சிகரமாக பல பெயர்களை வைத்து மக்களை ஏமாற்றும் இந்த அரசை கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் திமுகவின் உருட்டுக்கடை அல்வா என்ற ஒன்றை தமிழக மக்களிடம் வழங்கினோம். மத்திய அரசிடம் வாதாடியோ போராடியோ இணக்கமாக பேசியோ தமிழக மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் கொண்டு வர வக்கற்ற திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற அரசு ஒன்றிய அரசு கேட்டதை தரவில்லை என்று வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கிறது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு முறையாக திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க தவறியது ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஏமாற்று மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நாளை எதிர்பார்த்து தமிழக மக்கள் ஆவலோடு காத்திருக்கும் நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், திமுகவின் 2.0 ஆட்சியை தமிழகத்தில் சுபிக்ஷம் பெறும் என்றெல்லாம் மக்களின் காதுகளில் காகித பூ சுற்றி வருகிறார் ஸ்டாலின். பேஸ்மெண்டம் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் என்ற ஒரு படத்தில் வரும் நகைச்சுவை காட்சியை போல இவருடைய ஆட்சியை ஆட்டம் கண்டு இன்றோ நாளையோ என்று ஊசலாடி கொண்டிருக்கும் நிலையில் காலையில் எழுந்தவுடன் மேக்கப் போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் நின்று வெற்றி பெற்று என்று இந்திய அரசின் 23ஆம் புலிகேசி போல் திரு ஸ்டாலின் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பதை கண்டு தமிழக மக்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். சேற்றிலும் அசிங்கம், கல் வீசினால் அந்த சேரும் அசிங்கமும் தன் மீதுதான் படும் என்பதை மல்லாங்கப்படுத்தி எச்சில் துப்பினால் அது தன் மார்பில்தான் விழும் என்பதை உணராமல் தான் வகிக்கும் பதவிக்கு உள்ள கௌரவத்தையும் மரியாதையும் தகுதியையும் எண்ணி பார்க்காமல் உளறித்திருவதை திரு ஸ்டாலின் அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் தேர்தல் களத்தில் நெஞ்சுரத்தோடு தலை நிமிர்ந்து அதிமுகவை சந்திக்கும் எங்களுடைய ஆட்சியை மாற்றியமைகளையும் மக்களிடம் எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்கும் வல்லமை எங்களுக்கு உண்டு. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கள்ளமில்லா உள்ளமும் கொண்டவர் நாங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் ஒரு சில மக்களின் நாக்கில் தேன் தடவும் வேலையை தவிர தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி உள்ளீர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களிடம் தெரிவித்து ஓட்டு கேட்க ஸ்டாலின் அவர்கள் தயாரா? அப்படி அவர் களத்தில் வந்தால் அவருக்கு கிடைக்க போவது 2.0 அல்ல, வெறும் 0 தான் என்பதனை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.